அண்மை செய்தி. 2 நாள் பயணமாக பிரதமர் ரஷ்யா புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்திருக்கின்றோம். இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ரஷ்யா புறப்பட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ரஷ்ய பயணத்தை நிறைவு செய்துவிட்டு வரும் 9ஆம் தேதி மீண்டும் இந்தியா திரும்பியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமான பயணமாக இது பார்க்கப்படுகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் காவியா இணைப்பில். பிரதமருடைய இந்த பயணம் குறிப்பாக இந்த 3வது முறையாக ஆட்சி அமைத்த பிறகு முதல் பயணமாக இது பார்க்கப்படுகிறது. விவரம் சொல்லுங்க. வணக்கம். இந்திய பிரதமராக பிரதமர் மோடி 3வது முறையாக பதவி நிலையில் ரஷ்யாவிற்கு முதன்முறை பயணமாக தற்போது பிரதமர் மோடி புறப்பட்டு சென்றிருக்கிறார். இந்திய ரஷ்ய உச்சி மாநாடு ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வரும் நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டில் டெல்லியில் உச்சி மாநாடு நடைபெற்றது. இதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பங்கேற்ற நிலையில் அதன் பிறகு 2022, 2023ஆம் ஆண்டுகளில் உச்சி மாநாடு என்பது நடைபெறவில்லை. 2 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு இந்திய ரஷ்ய உச்சி மாநாடு ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இன்றும் நாளையும் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து கடந்த 2019ஆம் ஆண்டில் பிரதமர் மோடி ரஷ்யாவிற்கு சென்ற போது ரஷ்யா உக்ரைன் இடையே போர் தொடங்கிய பிறகு முதல் முறையாக ரஷ்யாவிற்கு தற்போதைய பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் இந்திய பிரதமரின் ரஷ்ய பயணம் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. இந்த பயணத்தின் போது பிராந்திய சர்வதேச நிலவரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடிக்கு ரஷ்ய அதிபர் புதின் சிறப்பு மதிய விருந்து அளிக்க இருக்கும் நிலையில் ரஷ்யாவில் வாழும் இந்தியர்கள் கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். மாஸ்கோவில் உள்ள போர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துகிறார் என ரஷ்யாவுக்கான இந்திய தூதர் வினய்குமார் முன்னதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது டெல்லியில் இருந்து ரஷ்யாவின் மாஸ்கோ நகருக்கு இந்திய பிரதமர் மோடி தற்போது புறப்பட்டு சென்றிருக்கிறார். தொடர்ந்து இந்த பயணம் குறித்து முன்னதாக தெரிவித்திருந்த மாஸ்கோவின் செய்தி தொடர்பாளர் பெஸ்கோவ், மேற்கத்திய நாடுகள் இந்திய பிரதமர் மோடி ரஷ்யாவிற்கு வருகை தர உள்ளதை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் மேலும் இதற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கின்றன எனவும் குறிப்பிட்டிருந்தார். பொறாமையால் இப்படி செய்கின்றன. இது ரஷ்யா மற்றும் இந்தியா இடையிலான உறவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாங்கள் பார்க்கிறோம் எனவும் அவர் கூறியிருந்தார். இது அரசு முறை பயணம்தான் என்ற போதும் இரு தலைவர்களும் பிரத்யேகமாக சந்தித்து பேசவும் உள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த பயணத்தில் ஆஸ்திரியாவுக்கு 3 நாள் பயணத்தில் 2 நாட்களுக்கு ரஷ்யாவிற்கு பிரதமர் மோடி செல்லும் நிலையில் 1 நாள் ஆஸ்திரியாவிற்கும் பிரதமர் நரேந்திர மோடி பயணம் மேற்கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி.